அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி ஃப்ரைடே. எனக்கு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நிறையா இருக்குது. பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 12 சீரீஸுடைய இந்தியா லான்ச் டேட் தெரிய வந்திருக்கு. அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜியோ 5G ஃபோன் இந்தியாவில் கொண்டு வர போகிறாங்க. அதோட டீட்டெயில்ஸும் வந்திருக்கு. ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஃப்ரீ ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாம் பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 998 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் எண்ட் ஆஃப் த இயர் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே வந்து 10 ஓலா S1 Pro கிவ்அவே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே 10 ஓலா ஸ்கூட்டர் கிவ்அவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரா மாதிரி தான், குழுக்கள் போட்டு 10 பேருக்கு வந்து கிவ்அவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓலா S1 Pro. ஸோ யாரெல்லாம் இந்த ட்ராலையோ கிவ்அவேலையோ பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓலா S1 புக் பண்ணணும். இங்கே ஓலா S1 எண்ட் ஆஃப் த இயர் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 10,000 ரூபாய் ஆக்சுவல் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு கம்மி, லான்ச் ப்ரைஸ்லேருந்து குறைச்சிருக்காங்க. கூடவே வந்து ஃப்ரீ டவுன் பேமெண்ட், இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்பவே கம்மி. அதோட வந்து ஓலாவுடைய ஃபாஸ்ட் சார்ஜிங் நெட்வொர்க், அதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கான சர்வீஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,500 ரூபாய் அப்படின்னு நினைக்கிற 1 வருஷத்துக்கு அது வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதோடு நீங்கள் யாரையாவது ரெஃபர் பண்ணிங்கன்னா கேஷ்பேக் இருக்குது, 4,500 ருபீஸ் கேஷ்பேக் இருக்குது. ஸோ இந்த எண்ட் ஆஃப் த இயர் ஆஃபர் யூஸ் பண்ணி நீங்கள் ஓலா S1 புக் பண்ணிங்கன்னா தான் அந்த ட்ராவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் ஃப்ரீ கிவ் அவேக்கு. நீங்கள் ஐஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு டிஸப்பாயிண்டிங்காக இருக்கும். ஏன்னா ட்விட்டர் வர்சஸ் ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதை மனசில் வச்சுட்டு இலான் மஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஐஃபோன் யூசர்ஸ்க்கு மட்டும் அதிகப்படுத்தியிருக்காங்க. பொதுவாக வந்து ப்ளூ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. $8 சார்ஜ் பண்ணுறாங்க மாதம் $8 அப்படின்னு சொல்லும்போது 660 ரூபாய். பட் நீங்கள் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு $11 அப்படிங்கிற மாதிரி தெரியுது, அதாவது 900 ருபீஸ். ஸோ வந்து ஐஃபோன் யூசர்ஸ்க்கு மட்டும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லாருக்குமே வந்து $8 அப்படிங்கிறது வந்து வேணுன்ட்டே வந்து ஆப்பிளில் பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ வந்து ஐஃபோன் யூசர்ஸ்க்கு வந்து $11 ஒரு வேளை அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் ஆகும். Qualcomm வருஷம் Snapdragon Pro சீரீஸ் ரொம்பவே பாப்புலரான சீரீஸ், அதாவது மொபைல் ஸ்போர்ட்ஸ் லீக் அப்படின்னு சொல்லலாம், இது கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் சாம்சங்கோட கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மொபைல் பார்ட்னர் சாம்சங் அப்படின்னு சொல்கிறதுனால பிளேயர்ஸ் எல்லாரும் சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் தான் இங்கே யூஸ் பண்ணி ஆகணும். சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது வந்து எக்ஸினோஸ் மீடியாடெக்லாம் கிடையாது, ஸ்னாப்ட்ராகன் இருக்கக்கூடிய சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ லேட்டஸ்ட் S22 அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இல்லைனா வந்து S23 சீரீஸோட கூட இது கண்டினியூ ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ தகவல் வெளியாக இருக்குது. Iqoo Mega ஆஃபர்ஸ் அவங்களுடைய சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. Iqoo Quest என்னென்ன ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஆஃபர்ஸ் அப்படிங்கிறத அஃபிஷியலாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது வந்து அமேசானில் இவங்க நடத்துகிறாங்க. ஸோ வந்து இது 8th, அதாவது நேற்றே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, டிசம்பர் 12th வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ இங்கே ஆஃபர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDFC அண்ட் SBI கார்டு யூசர்ஸ்க்கு வந்து இங்கே டிஸ்கவுண்ட் ஆஃபர் இருக்குது. ஆக்சுவல் ப்ரைஸ்லேருந்தே $500 நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் குறைச்சிருக்காங்க. இது Iqoo ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற லிஸ்ட் ஆஃப் டிவைசஸ், எவ்வளோ ஆஃபர், எவ்வளோ ஆக்சுவல் ப்ரைஸ் எல்லாமே வந்து இதில் கிளியராக இருக்குது. ஸோ Iqoo Z6 Lite அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 12,499க்கு வாங்கலாம். அதே Iqoo Z6 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,499க்கும். அதே Iqoo Z6 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ரைஸ் 23,999 பட் 19,999க்கு நீங்கள் வாங்கலாம். அதே Iqoo Neo 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ரைஸ் 30,000 பட் இங்கே 26,999க்கு நீங்கள் வாங்கலாம். $2,000 கிட்ட ஆஃபர் இருக்குது. அதே Iqoo 9 SE இந்த ஸ்மார்ட் ஃபோனை 27,000 கிட்ட வாங்கலாம். Iqoo 9 Pro 64,000 ரூபாய் இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் 49,000 இந்த ப்ரைஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வேளை Iqoo ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஏதாவது வாங்கணுன்னா டிசம்பர் 8ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 12th வரைக்கும் அமேசானில் Iqoo Quest Day அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆஃபர்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணலாம். HDFC அண்ட் SBI கார்டு யூசர்ஸ். மறுபடியும் ஜியோ 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து Geekbenchல லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ ஜியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 4G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ 5Gயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 2023ல் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே Geekbench ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் ஸ்கோர் வந்து 549, மல்டி கோர் ஸ்கோர் வந்து 1661. இந்த ஸ்கோர்ஸ் வச்சு பார்க்கும்போது இது Snapdragon 480+ இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் இது Android 12 தான் இவங்க கொண்டு வருவாங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட ஜியோவுடைய 5G ஃபோனும் கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம். ரெட்மியுடைய நோட் 12 சீரீஸுடைய கம்மிங்
கம்மிங் சூன் டீசர் நம்ம பார்த்தோம். சூப்பர் நோட் இந்த டேக்லைன் கீழே தான் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த சூப்பர் நோட் அப்படின்னு இவங்க மென்ஷன் பண்ணுறது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா சைனாவில் நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தான் நோட் 12 ப்ரோ, ப்ரோ ப்ளஸ் 3 ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. இங்கே லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராண்ட் இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. பட் ஸ்ட்ராங் ரூமர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோர்சஸ் வழியாக இது டிசம்பர் 23 இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் ஒருவேளை ரெட்மி நோட் 12 சீரீஸ்க்காக வெயிட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 23 இது இந்தியாவில் லான்ச் ஆகலாம். ஸோ ரியல்மி 10 சீரீஸ் இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. ரெட்மி நோட் 12 சீரீஸும் அதை கம்ப்ளீட் பண்ணுற வகையில் மீடியாடெக் டைமென்சிட்டி 1080 தான் இவங்க கொண்டு வர போகிறாங்க. ஸோ ரியல்மியா ரெட்மியா உங்கள் சாய்ஸ் என்னவாக இருக்கும் தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ரியல்மி 10 ப்ரோ சீரீஸ் இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. ப்ரைஸ், ஆஃபர்ஸ், ஃபர்ஸ்ட் சேல் என்னைக்கு எல்லாமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே 10 ப்ரோ அண்ட் ப்ரோ ப்ளஸ் 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. 10 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 ப்ரோ எப்படி Snapdragon 695 அதே மாதிரி தான், பெரிய வித்தியாசம் கிடையாது. 9 ப்ரோலேருந்து 10 ப்ரோக்கு 108 மெகா பிக்சல் டுவல் கேமரா, 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, எல்சிடி பேனலோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் 18,999க்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே ரியல்மி 10 ப்ரோ ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிக்கஸ்ட் ஹைலைட் கர்வ்டு டிஸ்பிளே, ஓலட் பேனல் கொடுத்துருக்காங்க. புது சிப் மீடியாடெக் டைமென்சிட்டி 1080 உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. 108 மெகா பிக்சல் HM6 சென்சார், 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 5000 mAh பேட்டரியோட இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 24,999. பட் இதில் பேங்க் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எந்த கார்டு அப்படின்னு இவங்க மென்ஷன் பண்ணல. மேபி HDFC, ICICI பேங்க்கானு ஃபர்ஸ்ட் சேல் அன்றைக்கி தான் தெரியும். பேங்க் ஆஃபர் யூஸ் பண்ணால் 1000 ரூபாய் கம்மி. ஸோ ரியல்மியுடைய 10 ப்ரோ ப்ளஸை 23,999க்கு வாங்கலாம். ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி 10 ப்ரோ ப்ளஸ் வந்து டிசம்பர் 14 அன்றைக்கி ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் வாங்க முடியும். அதே ரியல்மி 10 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 16 அன்னைக்கு நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதோட ஐக்கூடைய ஃப்ளாக்ஷிப் லைனப் Iqoo 11 சீரீஸும் சைனாவில் லான்ச் ஆயிடுச்சு. 11 ப்ரோ 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே ஃப்ளாக்ஷிப் சிப் Snapdragon 8 Gen 2ல கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே விவோவுடைய டெடிகேட்டட் V2 சிப் இருக்கு இல்லையா, இமேஜ் சிப், அதுவும் இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே ஒரு நல்ல ஹைலைட். இது கூடவே மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து E6 AMOLED பேனல், 144 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், 5000 mAh பேட்டரி, 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், IR பிளாஸ்டர் இந்த ஃபீச்சரோட வந்து 44,900க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே Iqoo 11 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து கர்வ்டு AMOLED பேனல் கூடவே 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் சென்சார், 4700 mAh பேட்டரி, 200 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59,000 கிட்ட சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Iqoo 11 சீரீஸுடைய லேண்டிங் பேஜ் இந்தியன் வெப்சைட்டில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதோட லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 10 இந்தியாவில் லான்ச் ஆகலாம் தருது. ஸோ அடுத்த மாதம் வந்து 10ஆம் தேதி இந்தியாவில் Iqoo 11 சீரீஸ், அதோட Iqoo Neo 7 SE இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வந்து சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் மீடியாடெக் டைமென்சிட்டி 8200ல லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,000க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரொம்பவே கம்மி விலையில் Iqoo Neo 7 SEயும் சைனாவில் லான்ச் ஆயிருக்கு. இதுவும் இந்தியாவில் லிஸ்டிங்காக இருக்குது. பட் என்னைக்கு லான்ச் அப்படிங்கிறது இன்னும் கிளியராக இல்லை. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். Qualcomm உடைய Snapdragon Pro சீரீஸில் யாரோட அஃபிஷியலாக பார்ட்னர் பண்ணியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் வேர்ல்ட் பாஸ். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து கேம் பிளே. கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டேக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.